அப்படியே இந்த கார் இவ்வளோ பொறுமையாக போகுது. போலீஸ் சார் கொஞ்சம் வேகமா போங்க. ஆமா வேகத்துல போயிட்டு இருக்கோம். இப்படி போனா இந்த காலத்துல நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் சேர முடியாது. ரூல்ஸ் மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. இதை விட வேகமா என்னால போக முடியாது. இதுல போறதுக்கு நான் கம்பெனி எனக்கு நடந்தே வந்துடலாம் போல. சைக்கிள்ல போறது கூட இதோட வேகமா போயிட்டு இருக்கா சார். கொஞ்சம் கார் வேகமா ஓட்டுங்க சார். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்து எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. என்ன கார் நடு ரோட்ல நிக்கிற மாதிரி இருக்கு. என்ன சார் ஆத்தர்ல சிக்னல் போட்டுருக்காங்க. இதை தாண்டி என்னால போக முடியாது. இதை வேற போட்டானுங்களா? அதான் ரோட்ல யாருமே இல்ல சார். போங்களே போலாம். கண்டிப்பா ஒரு சிக்னல் போடுற வரைக்கும் போக மாட்டாரு போல. அங்க பாருங்க ரோட்ல வரவனுக்கு கூட ரூல்ஸ் மீறி இந்த பக்கம் வந்துட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. இவரு கொஞ்சம் எமர்ஜென்சினா போக மாட்டாராமா சார். கிளம்பலாம். சிக்னல் லைட் போட்டாங்க. அப்பா எப்படியாவது கார் எடுத்தாரு. திடீர்னு கார் கொடுக்க வாக்கிட்டாக்ல இருந்து கோட் ரெட்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒருவேளை கோட் ரெட்னா போலீஸோட ரகசிய கோட் பெட்ஸா இருக்குமோ? கேட்கப்போ சார் கோட் ரெட்னா என்ன? திடீர்னு வேகமா போக ஆரம்பிச்சிட்டாரு. சார் நீங்க பொறுமையா தானே போவீங்க. திடீர்னு எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கீங்க சார்? கொஞ்சம் பொறுமையா போங்க சார். ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கீங்க. பயமா இருக்கு. இவ்வளவு நேரம் ரூல்ஸ் பேசுறீங்க. இப்ப இவ்வளவு வேகமா போறீங்க. கொஞ்சம் பொறுமையா போங்க சார். இவ்வளவு வேகமா போன ரொம்ப பயமா இருக்கு. எங்க பிடிச்சு போறோம். போயிட்டே இருக்கு. இவ்வளவு நேரம் ரூல்ஸ் பேசுறவரு அந்த வாக்கி டாக்கில ரெட் கோட்னு சொல்லி ஏதோ சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் இவர் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காரு. ஒருவேளை ஏதோ பிரச்சனையா இருக்குமோ? அங்க பாருங்க முன்னாடி கார் எதையும் பாக்குறது இல்லை. கிச்சன் போயிட்டு இது நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தானே. இதுல இப்படி இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு நிறுவனம் இருக்கு. இதுக்குதான் இந்த போலீஸ் இவ்வளவு வேகமா இங்க வந்துட்டு போற போல. அப்படின்னா அந்த வாக்கி டாக்கில ரெட் கோடுன்னு சொன்னாங்கல்ல, அப்படின்னா இதுதான் மீனிங் போல. நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட நிலைமையே பாருங்க. என்னடா இப்படி இருக்கு. Oh my God! What the hell? ஆபீசர் என்னாச்சு என் ஸ்டேஷனுக்கு? எப்படி இப்படி வந்துச்சு? நம்ம ஸ்டேஷனை தரமட்டமா அடிச்சிட்டாங்க சார். நேத்து நம்ம ஒரு மோசமான கேங்கோட லீடரை பிடிச்சிட்டு வந்து ஸ்டேஷன்ல லாக்அப்ல வச்சிருந்தோம்ல, அவங்க கேங்க சார் நிறைய பேர் வந்து நம்ம ஸ்டேஷனுக்கு பாம்பு வச்சாங்க சார். இதுல நிறைய பேர் மாட்டி இறந்துட்டாங்க சார். நிறைய பேரை ஹாஸ்பிட்டல் அனுப்பியிருக்கோம். அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல. நிறைய கைதிங்க உள்ள இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாச்சு. இப்ப அவங்கள என்ன வைக்கிறது? ஸ்டேஷனை விட்டு தரமட்டமா அடிச்சிட்டானுங்களே. இந்த கைதிகளை எல்லாம் வேற இடத்துல நம்ம அடைக்கலைன்னா அவளுக்கு நம்ம கிட்ட தப்பிச்சிட்டானுங்கன்னா நம்ம ஸ்டேஷன் ஏரியா மாதிரி இந்த ஊரே ஏரியா ஆரம்பிச்சிடும். ஏதாவது பண்ணணும். இந்த பில்டிங் இன்னும் கொஞ்ச நேரத்துல உடைச்சு விட போகுது. உள்ள யாராவது மாட்டிக்கிட்டு இருக்காங்களான்னு போய் பார்க்கணும். இங்க வேற எல்லா இடத்துலயும் நெருப்பா வந்துகிட்டு இருக்கு. நம்ம அதுல மாட்டிக்க கூடாது. உள்ள பயங்கரமா நெருப்பு எரிச்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்மளால உள்ள போக முடியாது. ஏதோ ஒண்ணு பெருசா நடந்திருக்கு. இந்த விபத்துல நிறைய போலீஸும் இறந்துருக்காங்க. என்ன நடந்துச்சு? போலீஸ்காரெல்லாம் எப்படி கிடக்குன்னு நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த நிலைமைனா அடுத்தது நம்ம ஊருக்கு என்ன ஆக போகுது? நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனை பிளான் பண்ணி தான் அழிச்சிருக்காங்க. எதையும் முட்டு வைக்கல. எல்லாத்தையும் தரமட்டமா அழிச்சிட்டாங்க. என்னாச்சு? இப்ப உன்னால மட்டும்தான் எங்களுக்கு உதவி பண்ண முடியும். நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனை பாம்பு வச்சு வெடிக்க வச்சுட்டாங்க. உள்ள கட்டி வர பாத்தீங்களா? இப்ப வேற இடத்துக்கு மாத்தியே ஆகணும். அதனால உன் வீட்டை எனக்கு கொஞ்ச நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனா கொடுப்பியா? என்ன சார்? யார் வீட்டையா? சரி, இது ஒரு நல்ல விஷயம் தானே கேக்குறாங்க போலீஸ். ஓகே, என் வீட்டு நீங்க கொஞ்ச நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் யூஸ் பண்ணிக்கங்க. ஆனா இந்த போலீஸ் ஸ்டேஷன் வேலை செய்யற வரைக்கும் தான். ரொம்ப நன்றி. இந்த காவல்துறை என்னைக்குமே இந்த உதவி மறக்க மாட்டோம். என் உயிரை நீங்க காப்பாத்துனீங்க. போலீஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க நிறைய போலீஸ் நின்னுட்டு போலீஸ் கார்லாம் நிக்குது. எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? இந்த இடத்துல நாங்க போலீஸ் ஸ்டேஷனை மாத்த போறோம். அதனால இங்க இருக்க ஆபீசர்ஸ்க்கு நிறைய வேலை இருக்கு. அதனால நீ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். உதவியா? சரி சொல்லுங்க. என்னால பண்ண முடிஞ்சா நான் பண்றேன். எங்க ஸ்டேஷனோட ஒரு பயங்கரமான கார் ரிப்பேர் ஆயிருச்சு. நாங்க ஒரு மெக்கானிக் செட்ல கொடுத்திருந்தோம். அந்த கார் ரெடி ஆயிருச்சா? நீ போய் எனக்காக அதை எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமா? அவ்வளவுதானா? நான் பெருசா சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். சரி, அந்த கடையோட லொகேஷன் எனக்கு அனுப்பி நான் போய் தரேன். இங்க பாருங்க, நம்ம வீட வந்து கொஞ்சம் கொஞ்சமா போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிச்சாங்க. நிறைய கார்லாம் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. நம்ம எதை எடுத்துட்டு போலாம்? ஒரு பைக் இருக்கு. சரி, ஓகே, அந்த பைக் எடுத்துட்டு போவோம். இந்த பைக்க பாக்கும்போது நம்ம ஊர் ராயல் என்ஃபீல்ட் மாதிரியே இருக்கு. ஒருவேளை அதுதான். இது வேணா இப்ப அந்த ஒர்க் ஷாப் போயிட்டு அந்த கார் எடுத்துட்டு வருவோம். போர்டு வச்சிருக்காங்க. ஒரு சின்ன கேப் இருக்கு. இதுல போயிருவோமா? வந்தாச்சு. நாங்கெல்லாம் போலீஸ் வண்டியை யூஸ் பண்றவங்களா? நம்ம நார்மலா போலீஸ் வண்டி யூஸ் பண்ணோம்னா நேத்து நம்ம புடிச்சு லாக்கப்ல போட்டுருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம போலீஸ்க்கு பெரிய உதவி பண்ணிருக்கோம். அதனால நம்ம என்ன மாதிரி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு புல்லட் ஐயோ போச்சுடா. பைக்கே போட்டுன்னு பார்த்துட்டு பைக்கை பார்த்துட்டு வண்டி ஓட்டுனேன். ரோட்டை பார்த்துட்டு வண்டி ஓட்டுனா சரி கீழே விழுந்துட்டோம். சரி ஓகே, பைக் எடுத்துட்டு கிளம்புவோம். பைக் எதுவும் ஆகல.
இங்கே போகிற பைக்கோட நிலைமைய டிசைனே மாறிடுச்சு. நல்ல வேலை பெயிண்ட் தான் போயிருக்கு, எதுவும் உடையாம போச்சு. ஏதாவது கடையில விட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு போயிட வேண்டியதான். இப்படியே கொண்டு போய் நம்ம போலீஸ் முன்னாடி நிறுத்தணும், நம்மள லாக்கப்ல போட்டு போக எடுத்துவானுங்க. கடையில பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஒர்க் ஷாப்புக்கு போவோம், அங்க போய் அந்த கார் எடுக்கலாம். போலீஸ் அந்த ஒர்க் ஷாப்போட லொகேஷன் நம்ம வாட்ஸ்அப் பண்ணிட்டாரு, அந்த லொகேஷன் ஃபாலோ பண்ணிட்டு போவோம். அவர் அனுப்புன லொகேஷன் பக்கத்துல வந்தாச்சு. எங்க அந்த கடை இருக்கு? இங்க ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு, ஆனா அது க்ளோஸ்ல இருக்கு. இங்க ஒரு பைக் நிக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்ல தான் அந்த ஓனர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எவ்வளவு இருப்பாரு. சரி ஓகே, இந்த பைக் இப்படி நிறுத்திட்டு அப்படி போவோம். ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுறதா? சரி ஓகே, உள்ள போய் கேட்டு பார்ப்போம். இங்க பாருங்க, செவுத்துல காரோட ஒரு பார்ட்டும் டிசைனுக்கு கழட்டி மாட்டி வச்சிருக்காங்க. இங்க இருக்காரு. சார், போலீஸ் சார் உங்க ஒர்க் ஷாப்ல ஏதோ கார் விட்டாங்களாமா ஒர்க்குக்கு, அது முடிஞ்சிருச்சுன்னா வாங்கி வர சொன்னாரு. ஓ, அது சொன்னாரு. அந்த பையன் நீதானா? அந்த கார் வேற எங்கேயும் இல்ல, அந்த கார் தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு. வேலை முடிஞ்சிருச்சு தம்பி, உன் பக்கத்துல தான் இருக்கு. அந்த கார் இங்க இருக்கு. இந்த காரா? போலீஸ் ஸ்டேஷன் கமாரி கார்ல வச்சிருக்காங்களா? பயங்கரமா இருக்கு. லாபவதி போலீஸ் காரா? மேல பாருங்க,